ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். 2 நாள் முன்னால் ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். ராகவேந்திர குருஸ்தோத்திரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு விளக்கு உரை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ராகவேந்திர குருஸ்தோத்திரத்திலே முதல் 2 ஸ்லோகங்களுக்கு அதனுடைய பொருள் விளக்கத்தையும் அதை பற்றிய விசேஷங்களை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதலே சொல்லியிருந்தேன், எனக்கு சமஸ்கிருத அறிவு கிடையாது. அப்போ இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு நீ எப்படி அர்த்தம் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். 2006ஆம் வருஷம் ராகவேந்திர சுவாமி என்னுடைய கனவிலே தோன்றி, எதுக்கு இந்த யந்திரம் தந்திரங்களாக அலையிற, குருஸ்தோத்திரத்தில் இல்லாத என்ன இருக்குது, அதை சொல்லியா போருன்னு சொன்ன பிறகுதான் இந்த குருஸ்தோத்திரத்தில் ஏதோ விசேஷம் நிறைய இருக்கிறது என்று புரிந்து கொண்டு பல்வேறு பெரியவர்களிடமும் அவரிடம் இதனுடைய விசேஷங்களை கேட்டு அறிந்து கொண்டேன். ஒரு சில புஸ்தகங்களிலிருந்தும் நான் படித்து தெரிந்து கொண்டேன். ஸோ பெரியவர்களிடம் தெரிந்து கொண்டதும் புஸ்தகங்கள் மூலமாக தெரிந்து கொண்டதும் சேர்த்து நான் உங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதுதான் விஷயம். இந்த ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தில் முதல் 2 ஸ்லோகங்களும் மங்கள ஸ்லோகங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். அது 2 சேர்த்து தான் நம்ம அதுக்கு பொருள் விளக்கம் கொடுக்க வேண்டும். முதல் ஸ்லோகம் கங்கை, முதல் 2 ஸ்லோகம் இந்த கங்கையை பற்றி சொல்கிறது. இந்த கங்கையை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ராகவேந்திர சுவாமியுடைய உபதேசங்களுக்கும் அவருடைய கிரந்தங்களையும் கங்கைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஏன் கங்கைக்கு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும்? கங்கை எப்பொழுதுமே புனிதமான ஒரு நதி. உலகத்திலேயே மிக புனிதமான நதி என்று எதுன்னு சொன்னால் அது கங்கை தான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது வற்றாத ஜீவநதியும் கூட. கங்கையில் தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடுகிறார்கள். அவருடைய தோஷங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் கழித்து விட்டு வருகிறார்கள். என்றால் கங்கைக்கு தோஷம் ஏற்படுகிறதா, கங்கை மாசுபடுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் அவங்களை இங்கே குளித்தவர்கள் பாவத்தை தொலைத்தாலும் கங்கை அதை பஸ்மமாக்கி விடுகிறது. கங்கை என்றும் எப்பொழுதும் புனிதமாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது நம்ம சாதாரணமாக சொல்கிறது மாத்திரம் இல்லை. நார்மலாக நம்ம ஒரு நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து வச்சு ஒரு கண்டெய்னரில் வச்சு 1 வாரம் 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். ஆனால் கங்கா ஜலம் 20 வருஷம் ஆகட்டும், 30 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் ஆகட்டும், அது கெட்டு போகிறதே கிடையாது. இது நிதர்சனமாக நம்ம எல்லாம் அறிந்த உண்மை. ஆனால் தான் ராகவேந்திர சுவாமி கிரந்தங்களை கங்கைக்கு ஒப்பிட்டார்கள். எத்தனையோ பேர் கிரந்தங்களை படித்து அந்த புண்ணிய பலத்தினால் ஒரு பாவங்கள் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த கிரந்தங்கள், உபதேசங்கள் என்றும் மாசுபடாமல் புனிதமாகவே இருக்கின்றன. இன்னொரு விஷயம், நான் சென்ற எபிசோடில் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த குருஸ்தோத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு மகிமை வந்தது, ஏன் இது இவ்வளோ உயர்ந்தாக சொல்லப்படுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு நான் சொல்லியிருந்தேன். இதை படித்து பார்க்க சொல்லும்போது எனக்கு இன்னொன்று தோன்றுகிறது. ஏன் இந்த குருஸ்தோத்திரத்துக்கு நம் உயர்வு கிடைக்கிறது என்று சொன்னால், முதல் 2 ஸ்லோகத்திலேயே ராகவேந்திரனுடைய கிரந்தங்களின் உயர்வை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எடுத்த உடனே ராகவேந்திர சுவாமியை பற்றி பேசாமல் அவர் இயற்றிய கிரந்தங்களினுடைய பெருமையை இந்த 2 ஸ்லோகங்களில் நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோத்தி பாரா. இதுதான் முதல் லைன். இந்த ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோத்தி பாரா என்று சொன்னால் அதுக்கு டைரக்ட் மீனிங் என்னென்னா, காந்தி பொருந்திய புதனின் தந்தையாகிய சந்திரன் உதிக்கக்கூடிய சமுத்திரத்தை எல்லையாக கொண்ட கங்கை. அந்த கங்கைங்கிறது இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த கிரந்தங்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்பேற்பட்ட கங்கை என்று, கங்கைக்கு ஒப்பானது இந்த கிரந்தங்கள்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி சொல்லணும்? இது என்ன மீனிங்? கங்கா ஜலம் சமுத்திரத்திலே கன்று கலக்கிறது. இதுதான் என்னுடைய கண்டென்ட்.
சமுத்திர ஜலம் கங்கையில் கலக்கிறதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. சுற்றி வளர்ச்சி ஏன் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அது நிறைய மீனிங் இருக்கிறதாக நான் பார்க்குறோம். எப்பொழுதுமே ஆற்று நீர் சமுத்திரத்தில் போய் கலக்குது. சமுத்திரத்தில் கலக்கிறதுக்கு முன்னால் வரலாம் அந்த ஆற்று நீர் சுவையாக இருக்கிறது. ஆனால் சமுத்திரத்தில் கலந்த உடனே ஆற்று நீர் தன்னுடைய தன்மையை இழந்து சமுத்திர நீராக மாறி உப்பு கரிக்கிறது. இதுதானே எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் இந்த இடத்திலே ராகவேந்திர சுவாமி கிரந்தங்கள் மத்வ சித்தாந்தம் என்கக்கூடிய மத்வாச்சாரிய சர்வமூல கிரந்தங்களை ஒப்பிட்டு அதோடு போய் கலக்கிறது. அதை சார்ந்தே ராகவேந்திர சுவாமி கிரந்தங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அப்போது இந்த கிரந்தங்கள் என்ன ஆகிறது, அந்த சமுத்திரத்தில் போய் சேர்ந்தவனும் ஒன்றாக கலந்து போகிறதில்லை. அதை சர்ன் பண்ணுது, அப்படியே கடையுது. தயிர் எப்படி கடைந்து வெண்ணெய் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கிரந்தங்கள் மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களிலே கலந்து அது அப்படியே அதை கடைந்து எப்படி அந்த தயிலிருந்து வெண்ணெய் தனியாக எடுக்கிறார்களோ மேலே வருகிறதோ அந்த மாதிரி அதனுடைய எசன்ஸ் ஆஃப் தி மத்வ சித்தாந்தனுடைய சாராம்சங்களை எல்லாம் வெண்ணையாக மேலே எடுக்கிறார்கள், சந்திரனாக மேலே வருகிறது. இது இப்படி நம்ம அதை பொருள் எடுத்துக்கலாம். இப்போது சமுத்திரத்துக்கும் ஏன் சமுத்திரம் அப்படியே கொடுக்கக்கூடாது, ஏன் அதிலிருந்து சந்திரன் மேலே வெளியில் கொண்டு வரணும்? சமுத்திரம் ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. அது சமுத்திரத்துக்குள்ளே நிறைய ஜீவராசிகள், நிறைய ஜந்துக்கள், என்னென்னமெல்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். அதில் நிறையா பெட்ரோல் இருந்து, மெட்டல்ஸ் இருந்து, தங்கம் வைரம் வீடு இருந்து, கோரல் ராக்ஸ் பவளப்பாறைகள் இருந்து, இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. நிறைய இருக்குது, நம்மால் ஆழம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் மத்வ சித்தாந்தங்கிறது மிகப்பெரிய ஓஷன். ஆனால் அது இருக்கிற இடத்துல இருக்குது. அதிலிருந்து வெளியில் கொண்டு உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் காட்ட முடியுமா என்று சொன்னால் அது சந்திரனால் முடியும், ஆனால் சமுதிரத்தினால் முடியாது. இப்படி சொன்ன உடனே மத்வாச்சாரிய கிரந்தங்களை எல்லாம் நீ தாழ்த்தி பேசுகிறாயா என்ற கேள்வி எழும். அது உள்ள நோக்கம். ஒவ்வொரு இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்கிறார். வேதவியாசர் வேதங்களை 4ஆக பிரித்தார். அந்த வேதங்களோட சாராம்சம் பிரம்மசூத்திரத்தை இயற்றினார். ஏன் அவரே அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கலாம், அவரே உலகத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கலாமே. சாட்சாத் மகாவிஷ்ணு அவதாரம் அல்லவா வேதவியாசர். ஏன் அவர் செய்யவில்லை? அவருடைய சிஷ்யர் மத்வாச்சாரியர் அதுக்கு வந்தார். வாயுதேவர் மத்வாச்சாரிய அவதாரம் பண்ணி அவர் அதுக்கு நிறைய உரைகள் எழுதினார், சர்வமூல கிரந்தங்கள் எழுதினார். ஆனால் அதோடு அவர் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருடைய சிஷ்யரான ஜெயதீத்தர் அதுக்கு டீக்கை எழுதினார், அதுக்கு உரைகள் எழுதினார். அதுக்கப்புறம் வியாசராஜர் அதுக்கு மீண்டும் உரை எழுதினார். மீண்டும் ராகவேந்திர சுவாமிகளை அவதாரம் பண்ணி இதுக்கு எல்லாத்தையும் விளக்க உரை எழுதினார். ராகவேந்திர சுவாமி விளக்க உரை இல்லாமல் எந்த ஒரு மத்வ சித்தாந்தத்தை பற்றியும் நீங்கள் விளக்கவே முடியாது. ராகவேந்திர மத்வாச்சாரியோட மூல கிரந்தங்களை பற்றியோ டீக்காராயர் எழுதின டீக்கைகள் பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் ராகவேந்திர சுவாமி டிப்பணிகளை இல்லாமல், உதவி இல்லாமல் எந்த ஒரு மத்வ சித்தாந்த கருத்துக்களையும் விளக்கவே முடவே முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது ராகவேந்திர சுவாமி எழுதின டிப்பணிகள், விளக்க உரைகள் எல்லாம். அப்படின்னா மீண்டும் மத்வாச்சாரியரை நீ தப்பாக சொல்கிறியா? இல்லை, இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறான். இந்த அளவு வரையிலும் வேதவியாசருடைய இவ்வளவு வரை அவர் செய்து நிறுத்திட்டார். மத்வாச்சாரியர் வந்தார், அவருடைய பங்குக்கு அவர் ஒரு சேவை செய்தார். அதை மறுபடியும் எளிமையாக்கினார் டீக்காராயர். அதை மீண்டும் எளிமையாக்கினார் நம்ம வியாசராஜர். அதை மீண்டும் எளிமையாக்கினார் ராகவேந்திர சுவாமிகள். அது எல்லாரிடத்திலும் போய் சேர்வதற்கு உபயோகமாக இருக்கிறது. பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு எளிமையான முறையிலே ராகவேந்திர சுவாமி கிரந்தங்கள் இருக்கின்றன. அதுக்கு முக்கிய காரணம், இன்னொரு காரணம் இருக்குது. மத்வாச்சாரியர் என்பவர் யார்? வாயுதேவரோட அவதாரம். வாயுதேவர் சூக்ஷ்ம ரூபம், மத்வாச்சாரியர் ஸ்தூல ரூபம். அதே ஸ்தூல ரூபத்தில் உள்ள மத்வாச்சாரியார் சூக்ஷ்ம ரூபத்திலே வாயுதேவராக ராகவேந்திர சுவாமிகளுக்கு மேலே ஆவேசம் கொண்டிருக்கிறார். ராகவேந்திர சுவாமிகளுக்கு வாயுதேவரோட ஆவேசம் உண்டு. அப்போ அந்த வாயுதேவருடைய அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சுவாமியுடைய கிரந்தங்கள் எல்லாம் உலகத்துக்கு பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. சந்திரன் எங்கேயோ இருக்கிறது, உலகமெல்லாம் பிரகாசிக்கிறது. அது மாதிரி ராகவேந்திர சுவாமி எழுதிய கிரந்தங்கள், அதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேருகிறது.
சரி, சந்திரன் சொன்னாங்களே, சூரியன் மாத்திரம் எங்கே இருக்குது? சமுதிரத்தின் ஓரத்தில் தானே சூரியன் கூட எழுகிறது. சந்திரன் போலே சந்திரன் ஒரு பக்கத்தில் வைத்தால் அடுத்த பக்கத்திலே எதிர் பக்கத்திலே சூரியன் உதிக்கிறார். ஏன் அப்படி சூரியனை சொல்லாமல் சந்திரனை சொன்னார்கள் என்று கேட்கலாம். சூரியனுடைய கதிர்கள் சுடும், வெப்பத்தை கொடுக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைரெக்டாக சன்லைட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பில் வியாதி வரும், சன்ஸ்ட்ரோக் வரும். ஆனால் 3 மணி நேரம் 5 மணி நேரம் சந்திரனுடைய ஒளியிலே நீங்கள் நின்றால் மனம் சந்தோஷம், குதூகலிக்கும், வியாதி வராது. ஒன்று, குளிர்ச்சியை தரக்கூடிய, எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய கிரகணங்கள். அதனால் ராகவேஸ்வரர் கிரந்தங்கள் எல்லாம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொரு விஷயம், சந்திரன் சூரியன் ஒளி பெறுகிறது. சந்திரனுக்கு சுயமாக ஒளி கிடையாது. சந்திரன் சூரியன் ஒளியை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது. சூரியனோட வெப்பமான அந்த ஒளிக்கதிர்களை எல்லாம் வாங்கி அந்த சூட்டையெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை மக்களுக்கு கொடுக்கிறது சந்திரன். அதே மாதிரி ராகவேந்திர சாமிகள் நம்ம செய்த பாவங்களினாலே இறைவன் கொடுக்கிற தண்டனைகள், அவனுடைய சட்டப்பிரகாரம் இறைவன் கொடுக்கறதெல்லாம் எடுத்து அதையெல்லாம் அந்த கஷ்டமான விஷயங்களெல்லாம் ராகவேந்திர சாமி தான் தாங்கி கொண்டு அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை குளிர்ச்சியாக மக்களுக்கு கொடுக்கிறார். அவர் சொந்தமாக தனக்கு எனக்கு ஒளி இருக்கிறதுன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு பௌரமே கிடையாது, எல்லாம் சாட்சாத் மூலராமச்சந்திரனுடைய அனுகிரகம் சொல்கிறார். அதே மாதிரி சந்திரனும் தனக்குன்னு சொந்தமாக ஒளி இல்லை, சூரியன் வாங்கி கொடுக்குறான்னு சொல்கிறார். அதனால தான் அந்த இடத்துல சந்திரனை பற்றி சொல்லிக்கார். அதனால் இந்த முதல் லைனுக்கு ஸ்ரீ பூர்ணபூத குருதீர்த்த வயோத்தி பாரா என்று சொன்னால் ராகவேந்திர சுவாமி கிரந்தங்கள் எல்லாம் மத்வ சித்தாந்த சம்பந்தத்திலே கலந்து அதை கடைந்து அதிலிருந்து அதனுடைய எசன்ஸு அப்படியே எடுத்து உலக மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த கிரந்தங்களாம் இருக்கின்றன என்று இந்த முதல் லைனுக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 2வது லைன், காமாரிமாட்ச விஷமாட்ச சிரஸ்பிருஷந்தி. காமனை வென்ற 3 கண்களையுடைய சிவனின் தலையிலிருந்து விழக்கூடிய கங்கை என்று சொல். அதாவது ராகவேந்திர சுவாமியோட கிரந்தங்கள் அந்த சிவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதான். இறைவனே ராகவேந்திர சுவாமி கங்கை அந்த கிரந்தங்களை எல்லாம் தலையில் வைத்து கூத்தாடுகிறார். சிவன் எப்பொழுதும் டான்ஸர் தானே, எப்பொழுதும் நர்த்தனம் ஆடக்கூடியவர் தானே, அவர் தானே மோட்டிவேட்டிங். இந்த உலகம் இது இயங்கிறதுக்கு அவர் இயக்கத்தை காட்டுவது தானே நடராஜ தத்துவம். எப்பொழுதும் உலகம் ஸ்டில்லாகவே இருக்கல, ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குமல்ல. அது மாதிரி சிவன் அது அந்த ராகவேந்திர கிரந்தங்களை எல்லாம் சந்தோஷித்து ஒரு சந்தோஷம் தலையில் வைத்து கூத்தாடுகிறார். அதனால தான் காமாரிமாட்ச விஷமாட்ச சிரஸ்பிருஷந்தி. காமனை வென்ற 3 கண்களுடைய சிவனின் தலையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கங்கை என்று அதனுடைய நேரடியான மணி. 3வது, பூர்வோத்தராமித தரங்க சரத்சுகம்சா. உத்தரபூர்வன் மாற்றிக்கணும். வடக்கிலே உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி ஓடக்கூடியதான கங்கையிலே ஹம்ச பட்சிகளெல்லாம் சந்தோஷமாக நீந்தி விளையாடி கொண்டிருக்கின்றன என்பது அவனுடைய மீனிங். ராகவேந்திர கிரந்தங்கள் எல்லாம் அவ்வளோ உயர்ந்த கிரந்தங்கள். அதனுடைய ஆழம் தெரியாது, அடிமுடி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்ட, அவ்வளோ பூரா புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளோ விசேஷங்களை ராகவேந்திர கிரந்தங்களே கொடுத்துக்கிறார். அந்த வித்வாம்சர்களெல்லாம் படித்து பார்க்குறாங்க, எவ்வளோ எளிமையாக நம்ம கொடுத்துருக்காரு, எவ்வளோ விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களெல்லாம் எவ்வளோ எளிமையாக புரிந்து அளவுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்குற ஒரு சந்தோஷத்திலே கூத்தாடுவார்கள், ஆனந்தப்படுவார்கள். அந்த கிரந்தங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இவ்வளோ எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்போது கொடுத்தீர்கள் என்று அந்த வித்வான் சந்தோஷப்பட்டு ஆடுவார்களாம். அவ்வளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ராகவேந்திர கிரந்தங்கள். பூர்வோத்தராமித தரங்க சரத்சுகம்சா. வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய கங்கையிலே ஹம்ச பட்சிகளெல்லாம் நீந்து விளையாடி கொண்டிருக்கின்றன, சந்தோஷமாக களிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றன. தேவாளி சேவித்த பராங்கிரி பயோஜலக்னா. தேவர்களால் தொழப்படக்கூடிய பாதத்திலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கங்கை. கங்கை மகாவிஷ்ணுடைய பாதத்தில் உற்பத்தியாகிறது என்பது ஒரு ஐதீகம். இப்போ ராகவேந்திர சுவாமியுடைய கிரந்தங்கள் எங்கிறது வருது? அவர் யோஜனை பண்ணி அவருடைய பிரெயிலிருந்து வரக்கூடியது. ராகவேந்திர சுவாமி மகாவிஷ்ணு பாதத்தை அவர் தலையிலே தாங்கி கொண்டிருக்கிற எப்பொழுதும் ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாதகஞ்ச நிஷேவனாலப்த சமஸ்த சம்பத். ராகவேந்திர சுவாமி சதா சர்வகாலம் இறைவனுடைய பாதங்களை சதா தியானம் பண்ணிட்டுருக்கார். அந்த தியானம் எங்கே வச்சு அவருடைய தலையில் இறைவனுடைய பாதங்களை தலையில் வைத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கார்.
அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. அப்போ அவருடைய உள்ளத்திலே உதித்ததெல்லாம் அங்கிருந்து வருகிறது. ஸோ ராகவேந்திர சுவாமி கிரந்தங்கள் இவ்வளோ உயர்ந்ததாக இந்த 4 வரிகளே சொல்லப்படுகிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்திபாரா காமாரிமாட்ச விஷமாட்ச சிரஸ்பிருசந்தி பூர்வோத்தராமித தரங்க சரத்சுகம்சா தேவாளி சேவித பராங்கிரி பயோஜ லக்னா. அடுத்த ஸ்டான்ஸாவை அடுத்த இதில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.